குற்றப் பரம்பரை பாகம் 3. அறுபடாத கனவுகளில் தலைத்துக் கொண்டிருந்தான் நாகம். கடும் தவத்தின் பயனாய் இந்த கனவு அவனுக்கு லபித்திருந்தது. கனவுகளின் கண்ணில் நழுவாமல் பற்றி கொண்டு பயணித்தான். நிஜாம்களின் அரண்மனையை சுற்றி வறண்டு போன அகழிகளில் முதலைகள் வாய்ப்பிழந்து செத்து கிடந்தன. மூக்கு நீண்ட சிப்பாய்களின் காவலை மீறி அரண்மனைக்குள் நுழைந்து விட்டான். ஆயுதங்களோடு திரண்ட வீரர்கள் தன்னை நெருங்க முடியாதபடி ஓர் அரூப வளையத்தை உருவாக்கினான். அவிழ்த்து விடப்பட்ட பெருநாய்கள் நாகமுனியின் அருகே போக பதறி எட்ட நின்றே குறைத்தன. பந்தல் கொடி போல் சுருண்டும் நீண்டும் படரும் கட்கோட்டைகள் மூச்சு திணறும் உயரத்துக்கு நின்றன. நடைபாதையின் இருபுறத்தும் பூம்பாதிகளில் விரியும் அடுக்கு மல்லியின் மோக மனம் விரிந்தது. நீள் சுவர்களில் நெசவு செய்யப்பட்ட கல் எழுது ஓவியங்கள், தரையெல்லாம் கரும்பழுங்கி சதுரங்கள், திசை அறிய முடியாத உள் வழிகளில் அப்பி கிடக்கும் இருட்டு, திடீரென விரியும் சபா மண்டபங்களில் தொங்கு சர விளக்கொளி வெள்ளம், அரசிமார் கேளிக்கைகளை கண்டு ஆனந்திக்க அந்தரத்தில் சுழலும் ரகசிய மாடங்கள், அந்நிய ஆண்வாடை உரச முடியாத அந்த புறத்துக்குள் திரிக்க சடைமுடிவுடன் நுழைந்து வரும் நாகமுனியை கண்டு முக்காடு போட்ட பெண்கள் சாளரங்களில் பதுங்கினார்கள். நீர் நிரப்பிய நீச்சல் குளத்தில் குடியலாடி கொண்டிருந்த இளம் பேரழகிகளின் நாசி துவாரங்களில் திரிசடையின் துர்மணம் தட்டுப்பட்டதும் தலை தூக்காமல் பன்னீருக்குள் அமிழ்ந்து போனார்கள். கொப்பளித்த பன்னீர் குமுடிகளில் அழகிகளின் உயிர் உடைந்து சேடி பெண்கள் மகாராணியின் சயன அறை கதவை மெல்ல தட்டி ஆபத்தை உணர்த்தினார்கள். நாகமுனி சற்றும் பிசகாத நேர்கோட்டு பார்வையில் வந்து கொண்டிருந்தான். அரண்மனை காவலெல்லாம் செய்வதறியாது திகைத்து நின்றது. நிஜாம் அரண்மனை குருமார்களை கூட்டி ஆலோசனையில் இறங்கினார். முன்னோர்களின் வீடுகள் அவசர அவசரமாய் புரட்டி படிக்கப்பட்டன. இப்படி ஓர் ஆபத்து வரும் என எழுதப்பட்டிருந்தது கேட்டு நிஜாம் அதிர்ந்தார். நகாரா ஒலித்தது. கொத்தளத்து எக்காலங்கள் முழங்கின. லாயங்களில் அரேபிய குதிரைகள் முன்னங்கால் தூக்கி கனைத்தன. ஒற்றைக்கால் சங்கிலி பிணைப்போடு யுத்த யானை அசைந்து குளிரின. களஞ்சியங்கள் அதிர்ந்தன. எங்கிருந்தோ கேலி சிரி கொன்று அரண்மனை நிறைய கேட்டுக்கொண்டே இருந்தது. வேலைப்பாடு மிகுந்த இரும்பு பெட்டிகளில் பூட்டி பாதுகாக்கப்பட்டிருந்த வைரங்களும் வைடூரியங்களும் தம்மைத்தான் குறிவைத்து நாகமுனி வந்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து குலுங்கி இறுகின. குமிழ் தூண்கள் பொருத்திய பெரும் கதவுகளை வீரர்கள் இழுத்து பூட்டிய நடைவழியை அடைந்தார்கள். கஜானாவில் குவிந்திருக்கும் வைரங்களையும் வைடூரியங்களையும் கொண்டு போய் நாகமுனி நெருங்க முடியாத இடத்தில் பதுக்குமாறு நிஜாம் உத்தரவிட்டார். சுரங்க பாதை திறக்கப்பட்டது. புஜம் பெருத்த வீரர்கள் செல்வ பெட்டிகளை சுமந்து கொண்டு வரிசையாய் சுரங்க படியிறங்கி வெளியேறினார்கள். வழிமறித்து கூட்டப்பட்ட இரும்பு கதவுகளின் சாவி துவாரத்தில் இடதுகை சுட்டு விரலை நுழைத்து தாழ்பால் தெரிக்க நெம்பி விட்டான் நாகமுனி. வலது காலால் ஓங்கி மிதித்தான். உப்புறம் முட்டி தடுத்துக் கொண்டிருந்த வீரர்கள் நல்லாக்க விழ கதவுகள் திறந்து கொண்டன. சீறி நுழைந்தான் நாகமுனி. நாகமுனியின் முன்னே வெற்று பெட்டகங்கள் திறந்து கிடந்தன. ஏமாந்து கொதித்து நின்றவனை கேலி சிரி கொண்டு திருப்பியது. பெண் அலங்காரங்களோடு ஓர் ஆண் நின்று கொண்டிருந்தான். யார் நீ? ஆனா பெண்ணா? நான் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல. அலி, நீ தேடி வந்த வைரங்களும் வைடூரியங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்னை நீ விலை கொடுத்து வாங்கி செல். வீரங்களை நான் அடைவதில் உனக்கென்ன அக்கறை? ஈவு இரக்கமின்றி என்னை கெண்டாலும் இந்த புறத்து சிப்பாய்களிடம் இருந்து நான் மீள வேண்டும். என் தவத்தால் அடைய முடியாததை உன் தயவால் நான் அடைவோ? பொறுமை இல்லாதவனின் தவமும் தோழி காலையின் அவசரமும் ஒன்று. நாகமுனி சற்று யோசித்தான். அலி தொடர்ந்தான். ஒரு பெண் சிசுவை தத்தெடுத்து நீ வளர்க்க வேண்டும். வளர்த்து பருவம் மீதும் அவளை கண்ணினை வழியாமல் காப்பாற்றி ஒரு பௌர்ணமி இரவில் பலி கொடுத்தால் அதனை செல்வமும் உனக்கு சொந்தமாகும். தத்தெடுத்து கொடு. வளர்த்து ஆளாக்கி கண்ணி கழியாமல் பாதுகாத்து உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன். பச்சிலன் பெண் சிசுவை எங்கிருந்து நான் தத்தெடுப்பது? எனக்கான விலை செலுத்திவிடு. நீ தெற்கு நோக்கி போ. ஆள் அரவமற்ற இடத்தில் ஒற்றை கொடியில் எழுந்து தவத்தில் உட்கார். உன் காலடியில் ஒரு குழந்தை கிடத்தப்படும். நாகமுனி பரபரத்தான். உன் விலை என்ன? அசார் தினார், அதாவது 1000 பொகாசு. 1000 பொகாசுகளை அள்ளி எறிந்துவிடு. அரண்மனை அதிரச் சிரித்த நாகமுனி, இன்று உன் பெயர் அசார் தினார் என்று தெற்கு நோக்கி வெளியேறினான். வீட்டிகளுடன் தன்னை சூழ்ந்த புரட்டு சிப்பாய்களின் முகத்தில் அசார் தினார் காரி துப்பினான். தன் நீண்ட கூந்தலில் ஒரு ரோமத்தை பிடுங்கி காற்றில் ஊதிவிட்டான். ரோமம் நாகமாகி வாள் இங்கிருக்க தலை அரண்மனை அகழியை கடந்து போய் கொண்டிருந்தது. கண்ணை மூடி கடுந்தவத்தில் இருந்த நாகமுனியின்
காலடியில் ஒரு குழந்தை கிடத்தப்பட்டது. ஈனக்குரலில் பெற்றோர் கதறி அழ நாகமுனி கண் விழித்தான். காலடியில் கிடத்தப்பட்டிருந்த குழந்தையின் வாயில் நுரை தள்ளிக் கொண்டிருந்தது. இலிறங்கிய நாகமுனியின் பார்வை குழந்தையின் இடுப்பருகே குத்திட்டது. ஆண் குழந்தை சலித்து முகம் திருப்பினான். சுவாமி, எங்கள் பிள்ளையை நாகம் தீண்டிவிட்டது. வம்சம் தலைக்க வந்த ஒரே ஆண் வாரிசு இதுதான். காப்பாற்றி அருளுங்கள். காணிக்கையாக எதையும் தருகிறோம். கையேந்தி அழுத தாயின் இடுப்பில் இன்னொரு குழந்தை ஒட்டி கொண்டிருந்தது. இடுப்பு குழந்தையை நேராக சுட்டு விரல் நீட்டி அந்த குழந்தை ஆணா பெண்ணா என்றான் நாகம். பெண் குழந்தை சுவாமி, உங்கள் ஆண் பிள்ளை காப்பாற்றி கொடுக்க இந்த பெண் குழந்தையை காணிக்கையாக தர முடியுமா? பெற்றோர் முகம் பார்த்து அழுதனர். சந்தோஷத்தில் துள்ளி புரண்டு படுத்த நாகமுனியின் கனவு கலைந்த தெரித்து வெறித்து பார்த்தான். வேயப்பட்ட குடிலில் தன்னந்தனியே மல்லாந்து படுத்திருந்தான். சம்மங்கி ஆற்றின் உயரமான கரையில் ஒற்றை குடில் அடித்து ஓங்கி ஓங்கி தரையில் அடித்தான். கனவு எல்லாம் கனவு. மறுபடியும் தரையில் அரைந்தான். தவம் கலைந்த வெற்று மனிதனாய் நாகமுனி குடிலின் படிவாசலில் வந்து அமர்ந்தான். வலது கை காலில் வாங்கி சம்மங்கி ஆறு சுழித்து ஓடிக்கொண்டிருந்தது. விரட்டி வந்த குதிரைக்காரர்களுக்கு பயந்து கைகோர்த்து தன்னுள் தஞ்சமடைந்த வேலுச்சாமியின் கூட்டத்தை உயிர் உள்ளதும் உயிர் இல்லாததுமான உடல்களாய் சுமந்து கொண்டு சம்மங்கியாறு கிழக்கே பார்த்து ஓடிக்கொண்டிருந்தது. ஆடுகள் மலை அடிவார காடுகளில் கண்போக்கில் மேய்ந்து திரிந்தன. ஆட்டுக்கார சிறுவன் வையத்துறை மரத்துக்கு மரம் தாவும் மாம்பழத்தான் குருவியை கவன்கல்லால் குறிபார்க்க விரட்டிக் கொண்டிருந்தான். கல்லடிபடாமல் கனத்த கிளை பார்த்து குருவி உட்கார்ந்து கொள்ளும். எதிர்த்திகள் சுற்றி சுற்றி வந்து குறிவாய்க்கும் இடத்திலிருந்து அடிக்க கவன்கல்லை இழுப்பான். குருவி இருக்கென பாய்ந்து அடுத்த மரத்துக்கு தாவும். எத்தனை மரம் தாவினாலும் வையத்துறை விடுவதாக இல்லை. மாம்பழத்தான் குருவி மழைக்காலங்களில் மட்டும் வேற்றிருந்து வரும் உள்ளங்கைக்கும் உருளும் அளவில் கனிந்த பழம் மாம்பழ நிறம். ஆளுக்கு அடியில் தொட்டு வைத்தது போல் ஒரு சிவப்பு போட்டு ரோமம் பிடுங்கி உடலை உருவி எரிந்துவிட்டு சுட்டு தின்றால் குருவி கரியில் நெய் ஒழுகும். வையத்துறை வாய் ஊறித்திருந்தான். குருவி மரத்துக்கு மரம் பறந்து சம்மங்கி ஆற்றங்கரை மாமரத்தில் உட்கார்ந்து கொண்டது. மறித்து கிடக்கும் ஒரு பெரும்பாறையில் முட்டி சுழித்து ஆறு திரும்பி இடத்தில் குருவி பதுங்கிய மாமரம் நின்றது. வையத்துறை அரைவார்த்த மறைந்து குருவியின் போக்குக்கு ஓடிக்கொண்டிருந்தான். மாமர கிளைகளுக்கு ஊடாக பார்த்து கொண்டே நகர்ந்தவன் கால் இடறி கரை ஒதுங்கிய ஒரு பிணத்தின் மீது ஒதுக்கென குப்பர விழுந்தான். முகத்துக்கு நேராக பிணம் முழிக்க இருள் அடித்து பதறி எழுந்தான் வையத்துறை. கரை நெடுக உடல்கள் இறுதி முழங்கல்கள் மறைப்பின்றி அலங்கோலமாய் கிடக்கும் பெண்கள் கரையோரம் ஈரத்தரை பரசி கதரும் சிறுவன் தோல் பட்டையில் ரத்தம் ஒழுக திணறும் கருத்த உருவம். நெஞ்சு அடைபட கண்கள் இருள உடல்களை தாண்டி தாண்டி ஓடிய வையத்துறையின் வலது காலை ஒரு கரம் பற்றி இழுத்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.